வெல்கம் டு IKLAS ஆன்லைன் அகாடமி. இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் சீரீஸ்ல வந்து நம்ம என்ன செய்வோம், கண்டினியூஸா வந்து உங்க டிஎன்பிசிக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த டாபிக் இன்னைக்கு மாடல் 23 பார்க்க போறோம். இந்த மாடல் 23ல என்ன டாபிக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்ட் சில இருக்க விச் நேஷனாலிட்டி த ஸ்டோரி பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் கொடுத்துருப்பாங்க. டாபிக் ஆல்ரெடி நம்ம செல்ஃப் ஜெயின் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி மாடல் வந்து செல்ஃப் ஜெயின் பார்த்துட்டோம். லாட்ரி டிக்கெட் உங்களுக்கு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு இந்த லாஸ்ட் லீஃப் ஹவு த கேம்பிள் காட் இட் கம் அப்படின்னு இந்த ரெண்டு ஸ்டோரி உங்களுக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி கொஸ்டின் இருந்துச்சுன்னு உங்களுக்கு கதை முடிஞ்சுன்னு உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு இந்த லாஸ்ட் லீஃப் அப்படின்ற இந்த டாபிக் எடுக்கிறோம், இந்த ஸ்டோரி. இது எழுதக்கூடிய ஆத்தர் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ ஹென்றி. இவர் தான் இந்த கதையோட ஆத்தர். அவர் பேர் ஓ ஹென்ரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவர் வில்லியம் சிட்னி போர்ட்டர் வாஸ் அ ஃபெயிலியர் ஃபார் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இது இந்த பேசேஜ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஆத்தரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆத்தருடைய ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வில்லியம் சிட்னி போர்ட்டர். இவர் தான் ஆத்தருடைய ஒரிஜினல் பேர். ஓகேவா? வாஸ் அ ஃபெயிலியர் ஃபார் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஹி வாஸ் ஈவன் ஜெயில்டு ஃபார் எம்பெசில்மெண்ட். இதுக்கு முன்னாடி ஒரு ஜெயிலே அடைக்கப்பட்டிருக்காரு. ஆத்தர் வந்து என்ன சொல்றது, வாழ்க்கையில் நிறைய தோல்வியுற்று அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காரு. தென் யூசிங் ஓ ஹென்ரி அஸ் ஹிஸ் நாம் டே பெனி அப்படின்னா, அதாவது அந்த கதையில் கூடிய ஆத்தர்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க சொந்த பேர் ஒன்றா இருக்கும். ஆனால் அவங்க அந்த கதையில் எழுதுறதுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க. நாம் டே பெனி அப்படின்னா அந்த எழுதக்கூடிய பென் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்தர் அந்த பென் நேம் தான் நாம் டி பென் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹோ ஹென்ரி அப்படின்ற பேர்ல இருந்து ஒரு கதையை எழுத ஆரம்பிக்கிறாரு. எழுதணும்னு நினைச்சு அப்படின்னா என்ன மாதிரி கதை எழுதுனா, ஹி ஸ்டார்டட் ரைட்டிங் ஹியூமரஸ் போக்மெண்டால்ஸ் வித் எ ட்விஸ்ட் அட் தி எண்ட். இந்த மாதிரி பல உணர்வுபூர்வமான கதை எழுதுவாரு. அந்த கதையோட கடைசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. ஓகேவா? இந்த மாதிரி வச்சுட்டு ஹி குவிக்லி பிகம் பாப்புலர் அண்ட் ரிச் பட் ஹி வென்ட் டவுன் ஹில் அகைன் அண்ட் when he died in 1910. இந்த கதை எழுதி என்ன உடனே ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடாரு. இப்படி பணக்காரனால திருப்பி என்ன போன வேகத்துல அப்படியே கீழே இறங்கிறாரு. 1910 வந்து அவர் இறந்துறாரு. இறக்கும்போது ஆத்தருக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா 48 வயசு தான் ஆகுது. ஓகேவா? அதனால மெனி ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் ஹி ரோட் கண்டினியூ டு டிலைட் ரீடர்ஸ் டு திஸ் டேஸ். அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் எழுதுன நூற்றுக்கணக்கான கதைகள்லாம் பார்த்துன்னு இன்னைக்கு வந்து அதை வாசிக்கக்கூடிய வாசகர்கள் வந்து என்ன அந்த அளவுக்கு ஈர்க்கக்கூடிய விஷயம். அந்த அளவுக்கு அவர் கதை நல்லா எழுதியிருக்காரு. யாரு? ஓ ஹென்றி. அந்த பெண் நேம் வந்து ஓ ஹென்றி. பென் நேம்னா நாம் டி பென் ப்ளூம் அப்படின்னு, இந்த நாம் டி ப்ளூம் அப்படின்னு ஆத்தர் பென் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதக்கூடிய அந்த பேனாவின் பேருன்னு சொல்ல பென் நேம் அப்படின்னு கதையோட ஒரு கற்பனை அவர் பேரை கொடுத்து எழுதுறது. ஓகேவா? The O. Henry Prize, an award institution in his honor, is considered America's most prestigious award for short fiction. இவர் இந்த மாதிரி கதை நல்லா எழுதுனால இவர் பேரை கௌரவிக்கிறதுக்காண்டி இவர் பேர்லேயே ஓ ஹென்ரி பிரைஸ் அப்படின்னு ஒன்று அமெரிக்கா உருவாக்கியிருக்கு. இது வந்து எதுக்கு அப்படின்னு இந்த ப்ரைஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னா, ஷார்ட் ஃபிக்ஷன், அதாவது கற்பனை கதை ஷார்ட் ஸ்டோரி எழுதுறவங்களுக்கு என்ன செய்வாங்க, இது வந்து அவார்டு வந்து பெருமையாக, இது ஒரு மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டாக அமெரிக்கா என்ன செய்யும், ஓ ஹென்ரி பிரைஸ் கொடுத்துட்டு வருது. ஓகேவா? இதோட ஆத்தர் வந்து ஆத்தரை பற்றிய ஒரு இன்ட்ரடக்ஷன் நமக்கு முடிஞ்சு. இப்போ எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு லாஸ்ட் லீஃப் அப்படின்ற ஒரு ஸ்டோரியை பற்றி படிக்க போகிறோம். இந்த ஸ்டோரியை பற்றி உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுத்துறேன். ஓவர்வியூ கொடுத்துட்டு லைன் பை லைன் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இந்த லாஸ்ட் லீஃப்ல வந்து மொத்தம் யார் வராங்க அப்படின்னா, ரெண்டு லேடிஸ் என்ன செய்வாங்க, அவங்க ரெண்டு பேரும் பெயிண்டிஸ்ட், என்ன பெயிண்ட் பண்ணக்கூடிய பெயிண்டர். அவங்க ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க. அந்த தங்கின இடத்துல என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கப்ப சடனா என்ன இருக்குன்னா, அந்த ரெண்டு பேர்ல ஒரு நபருக்கு வந்து என்ன செய்யணும், நிமோனியா காய்ச்சல் வந்துருது. ஓகேவா? அந்த காய்ச்சல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு நபர் வந்து என்ன செய்றாங்க, பெட்ல படுத்திருக்காங்க. படுத்திருக்கப்ப டாக்டர் வந்து பாக்குறாங்க. இந்த மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றாங்க, உங்க ஃப்ரெண்ட் வந்து பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிடுவாரு. சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்ட்டு. இந்த கேப்ல அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கட்டில படுத்த மாதிரி எத்தாப்புல ஜன்னல்ல என்ன செய்யாங்க, ஒரு இந்த கொடி ஒன்று பறந்துருக்கு. அந்த எதிர்த்த ஜன்னலை தாண்டி பார்க்கக்கூடிய அந்த சுவத்துல ஒரு கொடி பறந்துருக்கு. அந்த கொடியில நிறைய இலைகள் இருந்துச்சு. அது நான் அந்த மரம் வந்து என்ன சொல்றது, அழுகி போய் செத்து போனதால அந்த இலையெல்லாம் ஒன்னொன்னா உதிர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இந்த இலையெல்லாம் உதிர பார்த்து அந்த நம்ம ஃப்ரெண்ட், அந்த ரெண்டு பேர் ஒரு பெயிண்டர் என்ன செய்றாங்க, அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ல ஒரு பெயிண்டர் என்ன செய்றாங்க, இந்த இலை வந்து என்னென்ன ஒன்னொன்னா குறைஞ்சு விழுந்துட்டே வருது. கடைசியில விழுகிறப்ப நான் என்ன செய்வேன், செத்து இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அந்த அதை கம்பேர் பண்ணி இறந்துருவேன்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு கற்பனையில இருக்கிறாங்க. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி கடைசி ஆனா பாத்தீங்கன்னா அந்த இலை விழுந்துரும். ஆனா விழுகாம அந்த இடத்துல இருந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ணி இன்னொரு நபர் யாரு கொண்டு வந்து வச்சு அவர் என்ன செய்வாரு, அந்த நம்ம இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ல இருக்க ஒரு ஃப்ரெண்டோட அந்த நம்பிக்கை, மூட நம்பிக்கையை பீட் பண்ணி அவங்க கடைசி ஆர்வத்தை என்ன சொல்ல, உற்சாகத்தோட நான் சாக விரும்பல, நான் வாழ போறேன்னு அவங்க இன்ஸ்பயர் பண்ணி அவங்க அந்த நிமோனியா காய்ச்சல் இருந்து சாகாம காப்பாத்திடுவாங்க. ஓகேவா? இதான் அந்த கதை. இந்த கதையை பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் எப்படி அப்படின்னு, உள்ள அந்த வேர்டு எங்க அப்படின்னு சொல்லி. இது எங்க அப்படின்னா, in a little district west to Washington Square, the street have run crazy and broken themselves into small strips and called plazas அப்படின்னு சொல்லி.
வாஷிங்டன் ஸ்கொயர் அப்படின்னு எங்க இருக்கு அப்படின்னு, இந்த அமெரிக்கால இருக்க அந்த இடத்த சொல்றாங்க. அந்த வாஷிங் ஸ்கொயர் இடத்து போனா அங்க ரோடு வந்து கோணல் மாடலா போகும். ஒருத்தர் பில் எடுத்துட்டு கலெக்ஷன் பண்ற வீடு வீடு போனார் அப்படின்னா, திருப்பி அவர் வந்த வீடு திரும்பி பார்ப்பார், கையில எந்த கலெக்ஷன் இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு ரோடு வந்து கோணல் மாலா போகும் அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அந்த ஒரு ரூட் வந்து அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ எந்த இடம் அப்படின்னா ஓல்டு கிரீன் வில்லேஜ் அப்படின்ற இடத்துல வந்து என்ன செய்றாங்க, பீப்புள் வந்து இந்த வெஸ்ட் இருக்கலாம் எது சொன்ன என்னது வாஷிங்டன் ஸ்கொயருக்கு வந்து மக்கள் வந்து படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அதிகமா மக்கள் வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அப்படின்னா இந்த டச் ஐட்டிஸ் அண்ட் லோ ரெண்ட் அப்படின்னா, இங்க சாப்பாடு அந்த அளவுக்கு ஈஸியா கிடைக்கும், ரெண்ட் அந்த அளவுக்கு கம்மி தான். ஓகேவா? எங்க அப்படின்னா 18th சென்ச்சுரி கேபிள்ஸ் 18ஆம் நூற்றாண்டுல இருந்து மக்கள் அந்த இடத்துல தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? Then they imported some pewter mug and chaffinch dish or two from 6th Avenue and became a colony. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் அந்த குடியேற ஆரம்பிச்சு அது ஒரு காலனியா டெவலப் ஆயிருச்சு. அந்த காலனில தான் வந்து நம்ம பெயிண்டர் 2 பேர் ஒர்க் பண்றாங்க. அதாவது இந்த ஸ்டோரியில இருக்க பெயிண்டர் ஒர்க் பண்றாங்க. யார் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா 3 மாடி கட்டடம், 3 ஸ்டோரி பில்டிங். நம்ம கதையில இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து ஒருத்தவங்க பேர் வந்து சூயி, இன்னொருத்தவங்க பேர் வந்து ஜான்சி. 2 பேர் தான் இந்த கதையில முக்கியமான 2 கேரக்டர். இவங்க 2 பேர் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஷூயி அண்ட் ஜான்சி அப்படின்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டூடியோ வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஜான்சி அப்படின்னு அவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, ஜோனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜான்சி அவங்க இன்னொரு ஃபேன் வந்து ஜோனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 2 பேர்ல ஒருத்தவங்க எந்த இடத்துல வந்திருப்பாங்கன்னா, MEAINE மைனி அப்படின்னு ஒரு இடத்துல வந்திருப்பாங்க. இன்னொருத்தவங்க எங்க இருந்து வந்திருப்பாங்க அப்படின்னா, கலிஃபோர்னியால இருந்து இன்னொருத்தர் வந்திருப்பாங்க. ஷூயி, ஜான்சி. ஜான்சிக்கு இன்னொரு ஃபெமிலியர் என்ன நினைச்சோம், ஜோனா அப்படின்னு சொல்லுவோம். அதுல 2 பேர்ல ஒருத்தர் வந்து மைனில இருந்து வந்திருக்காங்க, இன்னொருத்தர் கலிஃபோர்னியால இருந்து வந்திருக்காங்க. ஓகேவா? 2 பேரும் என்ன செய்றாங்க, ஒரு இங்கிலீஷ் ஸ்ட்ரீட் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து உட்காந்து பாக்குறாங்க. 2 பேரும் சாப்பிடுறாங்க, எதார்த்தமா பேசிட்டு இருக்காங்க. 2 பேரோட டேஸ்ட் வந்து ஆர்ட்ல ஒத்து போகுது. 2 பேரும் ஒத்து போனால 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, கடைசி இந்த ஸ்டூடியோ வந்தது அவங்க இதனால தான் வந்தது. ஓகேவா? இப்ப அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, அந்த 3 ஸ்டோரி பில்டிங்ல அங்க ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. அவங்க சொந்தமா ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. 2 பேரோட மீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு. இப்ப உள்ள கதைக்குள்ள போவோம். எப்ப ஆரம்பிக்கும், ஒரு மே மாசத்துல என்ன ஆகுது அப்படின்னா, மே தட் வாஸ் இன் மே. அந்த மேல என்ன அப்படின்னா, நவம்பர் எ கோல்ட். அந்த நவம்பர்ல வந்த கோல்டுனால என்னாச்சு அப்படின்னா, நிமோனியா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல வராங்க. நிமோனியா அந்த காய்ச்சல். மே மாசத்துல நவம்பர்ல அந்த எஃபெக்ட்னால அந்த கோல்டுனால நிமோனியா காய்ச்சல் பல பேருக்கு வந்திருக்கு. ஓகே. அந்த காய்ச்சல் வந்து என்ன செய்ய பல பேர் என்ன செய்றாங்க, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் ஒருத்தவங்களுக்கு இங்க காய்ச்சல் வந்து வந்து இப்ப என்ன செய்ய நம்ம 2 பெயிண்டர் இருக்காங்க. அவங்க இருக்க ஏரியாவுக்கு கொஞ்சமா கொஞ்சமா நிமோனியா வந்து வர ஆரம்பிச்சது. ஓகேவா? இந்த நிமோனியா காய்ச்சல் அந்த காய்ச்சல் வந்து என்னன்னா பல பேர் வந்து உயிர் இறந்துட்டாங்க. இப்படி இருக்க சமயத்துல நான் வந்து இந்த நிமோனியா காய்ச்சல் வந்து நம்ம ஜான்சி அப்படி இருக்கலாம். ஜான்சிக்கு வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து நிமோனியா காய்ச்சல் வந்துருது. இந்த நிமோனியா காய்ச்சல் வந்தோடனே அவங்க என்ன செய்வாங்க, வீட்ல பெயிண்ட் எதுவும் வரையாம அப்படி படுத்து கிடக்காங்க. அந்த படுக்கை ஒரு பெட்ல படுத்துருக்காங்கன்னு சொன்னோம்ல, அந்த பெட் வந்து எதிர்த்தாப்புல ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜன்னல் பேர் எப்படின்னா ஸ்மால் டச் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜன்னல் பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்மால் டச்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், இந்த செங்கல் வச்சு கற்களை வச்சு வீடு கட்டியிருப்பாங்க. செங்கல் செங்கலா இருக்க தெரியுது. ஓகேவா? ஒரு நாள் காலைல என்ன செய்யாங்க, ஷூயி வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் யாரு ஜான்ஸ்டிக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சுன்னு டாக்டர் கூட்டு வந்து காண்பிக்கிறாங்க. டாக்டர் என்ன செய்றாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு ஷூவை கூப்பிட்டு கொஞ்சம் தள்ளி போய் ஹால்ல வச்சு இந்த மாதிரி காய்ச்சல் வந்துருச்சு. என்ன சான்ஸ் அப்படின்னா 10ல 1 தான் சான்ஸ் இருக்கு. 10ல 1 தான் சான்ஸ் இருக்கு அவங்க பொழைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க. திரும்ப அந்த மெர்க்குரி தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தோன்னே ஹீட் அதிகமா வந்திருக்கு. ஸோ சான்சஸ் கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்றது, அவங்க மனசுல ஊக்குவிக்கிறதுக்காண்டி அவங்களுக்கு ஏதாவது இருக்கா? அவங்க பூஸ்டப் பண்றதுக்காண்டி அவங்க ஏதாவது கற்பனையில வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே, சுயி சொல்றாங்க, ஜான்சி வந்து அவங்களுடைய வாழ்க்கையோட எய்மா எத வச்சிருக்காங்கன்னா, பே ஆஃப் நேப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பே ஆஃப் நேப்பிள்ஸ் அப்படின்னா பெயிண்டிங் அந்த அவங்க அவங்க மாஸ்டர் பீஸ் பே ஆஃப் நேப்பிள்ஸ் வரைன்னு சொல்லி அவங்க தான் அவங்களுடைய பெயிண்டிங் எய்மா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷூய் வந்து டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க. டாக்டர் சொன்ன பெயிண்டா? இப்ப பெயிண்ட் இல்ல ஏதாவது மேன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா, ஏதாவது அவங்க வாழ்க்கையில வந்து இந்த நபர் வந்து கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எய்ம் வச்சிருக்காங்களா? அத ஒரு பூஸ்டப் வச்சா கூட அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய மோரல் பவர் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றது, பொழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுக்காண்டி டாக்டர் இந்த மாதிரி கேட்கிறப்ப தான் சொல்றாங்க, அந்த மாதிரி யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னோனே, அப்ப டாக்டர் சொல்லுவாரு, ஓகே அப்ப நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என் பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ வச்சு நான் பார்த்துட்டேன். ஸோ என்னால என்ன எஃபோர்ட் முடியுமோ அத என்னால முடிஞ்சத பார்த்துட்டேன். இனி கடவுள் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு, எப்பவுமே ஐ சப்ட்ராக்ட் 50% ஃப்ரம் தி கியூரேட்டிவ் பவர் ஆஃப் மெடிசின். எப்பவுமே வந்து நான் சொன்ன சான்ஸ் வந்து என்ன செய்வேன், 50% குறைச்சிருவேன். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ வில் ப்ராமிஸ் யூ ஹேவ் 1 in 5 சான்ஸ் ஃபார் ஹேர் இன்ஸ்டெட் ஆஃப் 1 in 10. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்காண்டி சொல்றப்ப என்ன செய்யுங்க, 1ல 10 மடங்கு 10ல 1 தான் சான்ஸ் இருக்கு அப்படின்றதுக்கு பதிலா
5ல் 1 சான்ஸ் இருக்கு. அதாவது 5 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் பொழைப்பாங்க அப்படின்ற மாதிரி 10ல் 1 இல்ல 5ல் ஒரு சான்ஸ்னு சொல்லி டிராக்ட் சொல்லிட்டு போயிருவாங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஷூய் வந்து ஒர்க் ரூம் போவாங்க. போயிட்டு என்ன செய்வாங்க, அந்த அந்த ஜாப்பனீஸ் நாப்கின் அந்த ஜாப்பனீஸ் கர்ச்சீப் நல்ல அளவுக்கு ஃபுல்லா கண்ணீர்லாம் அழுதுட்டு ஓகேவா? சரி அப்படின்னு அழுது முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, ஷூயை வந்து டிராயிங் போர்டு எடுத்து ஒரு வரையறதுக்கு ஒரு டிராயிங் போர்டு எடுத்துட்டு இப்போ ஜான்சி ரூமுக்கு வர்றாங்க. ஓகேவா? இந்த ஜான்சி ரூமுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஜான்சி வந்து என்றது பெட் கிளாத் வந்து மேல போட்டு என்ன செய்றாங்க, யோசிச்சுட்டே இருக்காங்க. ஷி வாஸ் அஸ்லீப் அப்படின்னா தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா அப்படின்னா என்ன சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா முணுமுணுத்துட்டு இருக்காங்க. முணுமுணுத்துட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு போய் பக்கத்துல யாரு, ஷூயி வந்து ஜான்சி பக்கத்துல பார்த்துட்டு இருக்கப்ப, அந்த பக்கத்துல பார்க்குற என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க வாய்க்குள்ள இருந்து முணங்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா 12, 11, 10, 9, 8, 7 இந்த மாதிரி நம்பர் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்களே, என்னென்ன விளங்கல. ஏன் இது அவங்க யாரு? ஜான்சி வந்து பெட்ல இருந்து இந்த மாதிரி நம்பர் சொல்லிட்டு இருக்காங்க. ஷூயி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏன் அந்த ரூமுக்கு வந்தாங்கன்னா, அவங்க வந்து ஒரு மேகசின் ஸ்டோரி, அதாவது ஒரு கடைக்கு மேகசின் ஸ்டோரி உனக்கு வரைஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் என்ன சொல்றது, பெயிண்டிங் நான் வரைஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த பெயிண்டிங் பேர் என்னன்னா இட்டாக்கா கௌபாய். இந்த இட்டாக்கா கௌபாய் அப்படின்ற ஒரு பெயிண்டிங் வந்து கடைக்கு வரைஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒருத்தவங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை வரைஞ்சு கொடுத்தாங்கன்னா அது கிடைக்கிற காசை வச்சு என்ன செய்யலாம், மேபி ஹெல்ப் பண்ணலாம், யாரு ஃப்ரெண்டு ஜான்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த படம் வரைகிறக்காண்டி, அந்த பெயிண்டிங் வரைகிறக்காண்டி அந்த ஜான்சியோட ரூமுக்கு அந்த பெயிண்ட் போர்டு எடுத்து வந்து உட்காந்துருக்காங்க. யாரு? ஷூய் வந்து உட்காந்துருக்காங்க. ஆனா ஜான்சி பெட்ல படுத்து என்ன செய்ய அந்த நம்பர் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன செய்யணும், பக்கத்துல போய் இந்த மாதிரி சவுண்ட் கேட்குது என்னன்றப்ப கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லி ஷூய் வந்து பெட்ல இருக்க ஜான்சியை பார்த்து கேட்டோடனே ஷூய் சொல்றாங்க, அந்த எதிர்த்தாப்புல இருக்க ஜன்னலை பார்த்துட்டு ஷூய் லுக் சொலிசிட்டிகலி அவுட் த விண்டோ, வெளியே விண்டோ பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரே ஒரு என்ன அந்த விண்டோல இருக்கு அப்படின்னா பேரன் யார் டு சீன் அப்படின்னா ஒரு ஒண்ணுமே இல்லை. பேர் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு பேரன்னா மொட்டை மரத்தை பார்த்துன்னு வச்சுக்கோங்க, மரத்துல இலை இல்லாம இருந்தா எப்படி இருக்கும், இந்த வெறும் பிரான்ச்சஸ் மட்டும் இருக்கும், அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம வெறும் இதாக இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிரிக் ஹவுஸ் 20 feet ஹை அப்படின்னு 20 அடி உயரத்துல இருக்கிற அந்த செங்கல் வீட்டுல பாத்துன்னு வச்சுக்கோங்க, ஓல்ட் ஐவி ஒயின் அப்படின்ற ஒரு டீ. அந்த கொடிக்கு பேர் என்ன அப்படின்னா ஐவி ஒயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எதிர்த்தாப்புல இருக்க எது சொன்னோம்னா உங்களுக்கு பிரிக் செங்கல்ல வீடு இருந்துச்சுல, அது ஒரு ஐவி கொடி, ஐவி ஒயின் அப்படின்னு ஒரு கொடி படர்ந்து இருக்கு. அதைத்தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றப்பதான் கேட்பாங்க, இந்த மாதிரி கொடி பறந்துட்டு இருக்கப்ப அது ஆல்ரெடி என்ன ஏற்கனவே செத்து போச்சு, அந்த செடி அழுகி போனால அந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த கொடியில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் ஒன்னொன்னா உதிர ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கோல்டு பிரீத் ஆஃப் அட்டமன் ஹேஸ் stricken its leaves from the vine until its skeleton branches clench almost bare to the crumbling break அப்படின்னா ஆட்டமன்னா இப்ப என்ன சொல்லுவோம், இப்ப வந்து இருக்கக்கூடிய இலையுதிர் காலம், ஆல்ரெடி ஒன்னொன்னா இலை விழுந்துகிட்டு இருக்கு. இது ஆட்டமன் வேற, அது கொஞ்ச நாள் போச்சு அந்த பிரான்ச்சையும் கீழே விழுந்துற அளவுக்கு அது ரொம்ப வீக்கா இருக்கு அந்த கொடி அப்படி சொன்னப்ப வாட் இஸ் இட் இஸ் டியர் ஆஸ் ஷூயி. ஷூயி என்ன செய்றாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றேன் டியர் அப்படின்னு சொல்லி யாரும் ஜான்சியை பார்த்து கேட்டோன்னே ஜான்சி சொல்றாங்க 6 செட் ஆல்மோஸ்ட் விஸ்பர் அப்படின்னா இந்த நம்பருக்கு சொன்னாங்கல்ல 12, 11, 10 சொல்றப்ப இப்போ என்ன 6 அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி அந்த மரத்துல இருந்து அந்த கொடியில இருந்து இலைகள் விழுந்துகிட்டே இருக்கு. 3 நாள் முன்னாடி அங்க நான் பார்த்தேன், அது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான இலைகள் இருந்துச்சு. இதுல அந்த கொடியில இருந்து நூற்றுக்கணக்கான இருந்துச்சு. அது என்ன சரி எனக்கு கவுண்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா இலையும் விழுந்துருச்சு. there are only 5 left. இப்போதைக்கு அந்த ஆல்ரெடி 6 சொன்னாங்க, இப்ப இன்னொரு இலை விழுந்துருச்சு. இன்னும் 5 இலை தான் இருக்கு. ஓகேவா? போய் வாட் டியர் டெல் மீ ஷூடி அப்படின்னு கேட்கிறேன். அப்படின்னா அந்த 5 அப்படின்னா என்ன, டெல் மீ ஷூடி அப்படின்னா இந்த ஷூடி அப்படின்ற வேர்டு இருக்குல்ல பாய், இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷூடினா ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஷூயி ஜான்சி இருக்கு. இந்த இங்க பேசக்கூடிய அந்த லோக்கல் இங்கிலீஷ் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தப்புத்தமா இருக்கு. எப்படி நம்ம பேசுறப்ப இந்த தமிழ் சென்னை தமிழ்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வித்தியாசமா தெரியும். அந்த மாதிரி இங்கிலீஷ் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஷூய் வந்து ஷூடி அப்படின்னு சொல்லி அந்த டங் பேசக்கூடிய ஸ்லாங்கை சொல்றாங்க. ஓகேவா? அதான் ஷூடி அப்படின்னு சொல்றாங்க. லீவ்ஸ் ஆன் தி ஐவி அப்படின்னு அந்த ஷூயை கேட்டோடனே அந்த ஜான்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஐவி மரத்துக்கு லீவ்ஸ் தான் நான் சொல்றேன், அது ஒன்னொன்னா விழுந்துகிட்டு இருக்கு. எப்போ வந்து அந்த கடைசி அந்த கொடியில் கடைசியில விழுந்ததோ அப்ப என்ன செய்வாங்க, நானும் செத்து போவேன் அப்படின்னு சொன்னோன்னே உன்ட்ட டாக்டர் சொல்லலையா அப்படின்னு சொல்லி யாரு ஜான்சி வந்து ஷூயை பார்த்து கேட்கறாங்க. இதை பார்த்துட்டு ஷூய் என்ன சொல்றாங்க, என்ன நான்சென்ஸ், இந்த இலை விழுந்தா எப்படி சாவும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து இது வந்து முட்டாதனம், இப்படி எல்லாம் யோசிக்காது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஓகேவா? யாரு? ஷூய் வந்து ஜான்சி பார்த்து சொல்றாங்க, வாட் there is almost a good chance we have New York when we ride on street cars walk past on new building அப்படின்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து சரியாயிருவேன், நீ எந்திச்சு நல்லா நடப்ப, நம்ம எல்லாம் சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற நல்லா பூஸ்ட் பண்றாங்க. பூஸ்ட் பண்ணி சொல்றப்ப
என்ன சொல்றது, இந்த மாதிரி நீ இந்த மாதிரி இது அப்பா யோசிக்காத, நான் வந்து படம் வரைய போறேன் ஓகேவா, நான் படம் வரைஞ்சு என்ன சொன்னா, அது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு படம் வரைய கமிட்மெண்ட் ஆகிட்டு சொல்லியிருக்கோம்ல, அந்த படம் வரைஞ்சு அதை போய் நான் உனக்கு வித்துட்டு அந்த எடிட்டர்ல வித்துட்டு சரியா, உனக்கு எது என்ன சொல்றது, போர்க் சாப்ஸ் ஃபார் கிரீடி, உங்களுக்கு ஒரு போர்க் சாப்ஸ் நான் வாங்கிட்டு வரேன், அந்த பண்ணி கொழுப்பு வாங்கிட்டு வரேன், அதே மாதிரி போர்ட் வைன் அப்படின்னா உங்களுக்கு வைன் நான் வாங்கிட்டு வரேன், நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை யாரு ஷூய் வந்து ஜான்சி வந்து கொஞ்சம் மனசை தேத்துறாங்க. didn't get any more wine அப்படின்னு சொல்லி ஜான்சி அப்படின்னா, ஜான்சி சொல்றாங்க உனக்கு நீ எனக்கெல்லாம் ஒயின்லாம் தேவைப்படாது, நான் எப்படி செத்துருவேன் அப்படி அந்த விண்டோவில் இருக்க அந்த செடிமில்ல கண்ணை எடுக்காம அப்படி பார்த்துக்கிட்டே அந்த கொடி ஐவி ஒயினை பார்த்துக்கிட்டே யாரு ஜான்சி வந்து ஷூயிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஓகேவா. அப்பதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி எதுவும் யோசிக்காதீங்க, இந்த மாதிரி லூசரமா யோசிக்கான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. யாரு ஷூயை வந்து படைவரை போனப்ப அப்பதான் ஷூயை வந்து ஜான்சியை பார்த்து சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி இப்போ சொல்றேன், நான் அந்த கதவை மூடிக்கிட்டுமா, ஜன்னலை மூடிட்டு என்ன செய்யறேன், நான் படம் வரைய போறேன், ஏன்னா திறந்திருந்தா நீ ஏதாவது சொல்லுவேன், டிஸ்டர்பன்ஸா இருக்கும், ஸோ நான் அந்த ஜன்னலை மூடிக்கிறவா அப்படின்னு சொல்லி ஷூய் வந்து ஜான்சியை பார்த்து கேட்பாங்க. அப்போ ஜான்சி சொல்லுவாங்க, ஏன் உன் ரூம்ல போய் எடுத்து படம் வரைய மாட்டேன் அப்படின்னு கேட்டேன், இல்லை நான் இங்கே தான் வரைய போறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி சரி நீ சீக்கிரம் வரைஞ்சிட்டு கூப்பிடு, நான் தூங்க அப்படின்னு சொல்லி போர்வையை மேலே போத்துட்டு தூங்க போயிட்டாங்க. இப்போ ஜான்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த வரையக்கான இந்த கௌபாய் இருக்குல்ல, அந்த கௌபாய்க்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு மாடல் வேணும். அந்த மாடல் யாரை கூப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்க இந்த ஸ்டோரி பில்டிங்ல கீழே இருக்க ஒரு நபர் இருக்காங்க. அவர் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஹ்ரான் அப்படின்னு சொல்லி ஓல்டு பெஹ்ரான் சொல்லுவாங்க. அவரை தான் என்ன செய்வாங்க, ஷூய் வந்து மாடலா கூப்பிடுறதுக்கு கீழே இறங்கி போறாங்க. கீழே போய் என்ன செய்றாங்க, இந்த மாதிரி பெஹ்ரான்ட்டு சொல்றாங்க, நம்ம ஜான்சிக்கு வந்து நிமோனியா வந்துருச்சு, இந்த மாதிரி எதிர்த்தாப்புல அந்த ஐவி ட்ரீயை பார்த்து இலையெல்லாம் விழுந்தா தானும் செத்து போறேன் இந்த மாதிரி சொல்றான் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டோன்னே வேறான்ஸ் என்ன ஒரு முட்டாள்தனமோ, இலை விழுந்தா யாரும் சாவாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு, ஒரு ஆங்கிரியா பேசுறாரு. அவர் பார்க்கறதுக்கு அப்படின்னா ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்காரு, ட்ரெஸ் பார்த்து ரொம்ப அழுக்கா இருக்கு ஓகேவா. அவர் ஜஸ்ட் இப்போ நம்ம பெஹ்ரானை பத்தி சொல்லுவோம், அவரை பத்தி உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். பெஹ்ரான் அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 60 வயசு தான ஒரு நபர், ஒரு வயசான ஒரு 60 வயசு. ஹேட் ஏ மிச்சல் ஆங்கிலோஸ் மோசஸ் பியர்ட், அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நல்லா என்ன சொல்றது, தாடி நல்லா அந்த மிச்சல் ஆங்கிலோஸ் மோசஸ்னா அந்த மாதிரி தாடி நல்லா வச்சிருப்பாரு ஓகேவா. மற்ற எதுவும் சொல்ல போனோம்னா அவர் ஒரு ஆர்ட் வரையக்கூடிய ஒரு பெயிண்டர், ஒரு கலைஞர் தான். ஆனால் என்ன அப்படின்னா அவர் தோல்வியுற்ற ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்ல 40 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட அவர் 40 வருஷம் கடந்துருச்சு, இன்னும் அவருடைய மாஸ்டர் பீஸ் இன்னும் அவர் வரையல. அப்போ என்ன சொல்றாங்க, அவர் தோல்வியுற்ற ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லி அவர் ரோலை பத்தி சொல்றாங்க. அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டுடியோ வச்சு நடத்தக்கூடிய பல பேருக்கு என்ன செய்வாங்க, போய் இந்த பெயிண்டிங் வரையறதுக்கு அவர் போஸ்ட் கொடுப்பாரு. அந்த போஸ்ட் கொடுத்து அதில் வர்ற பைசா இருக்குல்ல, அந்த பணத்தை வச்சு தான் அவர் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு ஓகேவா. ஆனால் இன்ன வரைக்கும் அவருடைய மாஸ்டர் பீஸ் அவர் வரையவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா. இதெல்லாம் கேட்டு என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவரோட இன்ட்ரடக்ஷன் முடிச்சிருவோம். இப்போ பெஹ்ரான் என்ன செய்வாரு, இதெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமாக நான் போஸ்ட் கொடுக்க வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்பை சொல்லுவார். இதை கேட்டோன்னா சுயி சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வரணும் வாங்க வராட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே பதிலுக்கு என்ன சொல்லுவாங்க, அதை பத்தி ஒரு பெருமையா யாரு பெஹ்ரானை பத்தி ஷூய் வந்து கொஞ்சம் பெருமையா சொன்னோடனே கொஞ்சம் மனசு குளிர மாதிரி சொன்னோடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க, நான் பின்னாடியே வரேன்னு சொன்னா கையில ஜின்னு வச்சிருந்திருக்காரு, அந்த ஜின்னு அப்படியே குடிச்சிட்டு பின்னாடியே வரேன்னு வந்துட்டு இருக்காரு. ஃபார் த ரெஸ்ட் ஹி வாஸ் fierce little old man who scoffed terrible at softness in anyone and who regarded himself as a special master in waiting to protect the two young artists in the studio above. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வாங்க நீ போங்க நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள நான் ஒரு பெரிய ஒரு போஸ்ட் கொடுக்க பெரிய ஆள் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இப்போ போஸ்ட் கொடுக்க மேலே வந்தோடனே ஷூயி ஃபவுண்ட் பெஹ்ரான் ஸ்மெல்லிங் ஸ்ட்ராங் ஆஃப் ஜுனிபர் பெரிஸ் இன் ஹிம் டிம்லி லைட்டட் டியூ ப்ளம் அப்படின்னு அவர் மேலே அந்த கெட்ட நாற்று ரொம்ப வடிக்குது, அந்த வாசனை அவர்கிட்ட வேற ரொம்ப இதனால. ஆனால் என்ன சொல்றாங்க, ஷூ வந்து அந்த ஸ்மெல் அவர்கிட்ட வந்து பார்த்துட்டு as I had been waiting there for 25 years to receive first line of the masterpiece ஓகேவா. அவர் என்ன சொல்ல பல வருஷங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் ஒரு மாஸ்டர் பீஸ் வரைய முடியல அவரால். She told him of Johnson's fancy and how she feared she would indeed light and fragile as a leaf herself float away when her slight hold upon the world grew weaker. என்ன சொல்ற அப்படின்னா, இந்த மாதிரி அந்த இலையை தன் வாழ்க்கை அந்த ஜான்சி வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இலை விழுந்தா தான் செத்து போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஓல்டு பெஹ்ரான் எல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யறாரு, ஓகே நான் பணம் போஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு கேட்டுட்டு அப்படியே இருக்காரு ஓகேவா. இந்த சமயத்துல என்னது அப்படின்னா, அந்த பெஹ்ரான் வந்து போஸ்ட் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அந்த போஸ்ட் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அங்க கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மறுநாள் கால் எஞ்சி ஜான்சி வாஸ் அஸ்லீப் when they went upstairs. She pulled the shadow down at the window sill and motioned Behram into the other room ஓகேவா.
என்ன அப்படின்னா காலைல எந்திச்சு பார்த்தோன்னே இந்த ஜான்சி வந்து ஷூயை பார்த்து சொல்றாங்க, "சீக்கிரம் கதவு தொற நான் வந்து பார்க்கணும். அந்த இலை வந்து விழுந்துருச்சான்னு பார்க்கணும்னு" சொல்லி சொன்னோனே, சரி நம்ம இதுக்கு மேல கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு, அந்த கதவு தொறந்து பார்த்தீங்கன்னா, அந்த இலை அந்த ஐவி அந்த கடைசி ஒரு இலை மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு. அது விழுகல. என்ன இது ஆச்சரியம்! நேத்து அவ்வளோ பெரிய சவுண்ட்லாம் கேட்டுச்சு. காத்தெல்லாம் பலமா அடிச்சு. அப்ப இன்னும் விழுகலையே அப்படின்னு சொன்னோனே விட்டுட்டாங்க. ஓகேவா? அப்ப இது மாரி அந்த நாள் ஃபுல்லா போயிருச்சு. மறுநாள் அன்னைக்கு நைட் என்னாச்சு அப்படின்னா, அதே மாரி ரொம்ப காத்து அதிகமா வீசுது. ரொம்ப என்ன சொல்றது சத்தம் கேட்டோனே, அப்ப ஜான்சி நெனச்சுட்டாங்க, இட்ஸ் ஓகே. இவ்வளோ தூரம் சத்தம் கேட்டு இந்த மாரி இது கண்டிப்பா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த இலை விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை பண்ணிட்டு, மறுநாள் காலைல எந்திச்சு பார்க்குறாங்க, அந்த இலை அப்படியே விழுகாமயே இருக்கு. இத பார்த்தோனே அவங்க ஜான்சிக்கு என்ன ஆயிருதுன்னா ஒரு ஊக்கம் கிடைச்சிருது. ஓகே. அப்ப இந்த இலை விழுகாம இருக்கு ஏதோ காரணம் இருக்கு. அப்ப நான் வந்து செத்து போவேன்னு நெனச்ச ஒரு முட்டாள்தனம். இந்த இலை விழுந்தா செத்து போவேன்னு நெனச்சது ஒரு முட்டாள்தனம். ஸோ, அதனால நான் சாக விரும்பலன்னு சொன்னோனே, எந்திச்சு "ஷுயி ஷுயி" அப்படின்னு கூப்பிட்டு எந்திச்சு உட்காந்துட்டு கூப்பிட்டு இந்த மாரி எ எனக்கு ஒண்ணும் ஆக போறதில்ல. நான் வந்து தப்பா நெனச்சுட்டேன். சாவ போறேன்னு நெனச்சுட்டேன். அதனால நான் ஒரு முட்டாள்தனம் நீ சாப்பாடு கொண்டு வா. நான் சாப்பிட்டு என்ன சொல்ல ஆரோக்கியமா இருக்க போறேன். என்னுடைய கண்டிப்பா என் மாஸ்டர் பீஸ் என்னது அந்த பே ஆஃப் நேப்பிள்ஸ நான் வரைஞ்சே தீருவேன்னு சொல்லி யாரு? ஸோ ஜான்சி வந்து ஷூய கூட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னா அந்த ஜான்சி வந்து இப்ப வந்து சொன்னாங்க உடம்பு ஓரளவுக்கு தேறிட்டாங்க. இப்ப வந்து டாக்டர் திரும்ப பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்துட்டு டாக்டர் சொல்றாங்க, இந்த மாரி பரவால்ல. இவங்க வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ தாண்டிட்டாங்க. ஜான்சி வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தாண்டிட்டாங்க. இவங்களுக்கு என்ன செய்யணும், இனிமே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி, ஆ டாக்டர் வந்து ஷூ செக் பண்ணிட்டு சொல்றாரு. நீங்க வந்து நர்சிங் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஷூய பார்த்துட்டு, நர்சிங் நல்லா இருக்கா பண்ண போய் தான் வந்து ஆ ஜான்சி வந்து என்ன செய்ய இவ்வளவு தூரம் நல்லா ஆயிருக்காங்கன்னு சொல்லி, யாரு ஷூயிட்ட சொல்லிட்டு இன்னொன்னு சேர்த்து டாக்டர் சொல்றாரு, "நான் வந்து கீழ ஒரு பேஷண்ட்ட பார்க்க போறேன். அவருக்கு பாவம் நிமோனியா காய்ச்சல் வந்திருக்கு." யாருக்கு? கீழ இருக்கிறது யாரு? இப்ப பெஹ்ரான் தான் அந்த ஸ்டோரி பில்டிங்ல கீழ இருக்காரு. அவருக்கு நிமோனியா காய்ச்சல் வந்துருச்சு. அவருக்கு சான்சஸ் இல்ல. அவர் இறந்துருவார் அப்படின்னு சொன்னோனே, இத கேட்ட மறுநாள் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்க அப்படின்னா, பெஹ்ரான் வந்து பெஹ்ரான் வந்து இறந்துருவாரு. அப்ப என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கிட்டு போறப்ப அ என்ன அதாவது உடம்பு சரியில்லாம அந்த இடத்துல விழுந்து கிடப்பார்ல, அவர் வீட்டுக்குள்ள விழுந்து கிடப்பாரு. என்னன்னு பார்க்க போறப்ப பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஏணி இருந்திருக்கு. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஏணி இருந்திருக்கு. அந்த ஏணியையும் அந்த பக்கத்துல பார்த்தா நெறைய பெயிண்ட் பிரஷ் இருக்கு. அந்த பெயிண்ட் பிரஷ் சில பெயிண்ட் எல்லாம் சிதறி கிடக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு, அ என்ன அப்படின்னு ஃபீல் பண்ணப்ப தான் தெரியுது சொல்றாங்க. யாரு? அந்த ஷூயி வந்து ஜான்சிய பார்த்து சொல்றாங்க, "நம்ம கீழ அந்த பெஹ்ரான் வந்து நேத்து ஹாஸ்பிட்டல்ல வந்து நிமோனியாவால இன்னைக்கு இறந்துட்டாரு." ஓகேவா? ஓகேவா? ஹி ஹாஸ் இல் ஒன்லி 2 டேஸ். 2 நாள் தான் அவருக்கு நோய்வாயிருந்துச்சு. 2 நாள்ல அவர் என்ன செஞ்சாரு? இறந்துட்டாரு. அப்பதான் சொல்றாங்க, "அந்த ஜெயின்டர் ஃபவுண்ட் ஹிம் த மார்னிங் அட் த ஃபர்ஸ்ட் டே இன் ஹிஸ் ரூம் டவுன்ஸ்டேர் ஹெல்ப்லெஸ் வித் பெயின்." அவர் தூக்கிட்டு போன ஜெயின்டர் பார்த்து என்ன சொல்றாங்க, அவரு கேப்பாரட்டா அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அப்பதான் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. பின்னாடி கீழ அந்த ரூம்ல மேல ஒரு ஏணி மாரி இருந்திருக்கு. ஏணில என்ன செஞ்சிருக்காரு, அவரு பெயிண்ட் வரைஞ்சிருக்காரு. ஓகேவா? பெயிண்ட் வரைஞ்சதுக்கு பிரஷ் எல்லாம் கிடந்திருக்கு. அப்பதான் என்ன ரீசன் சொல்றப்ப, ஷூயி ஜான்சியா சொல்லுவாங்க. அந்த இலை ஐவி இருந்துச்சுல்ல, அந்த இலை ஐவி வெயின்ல அந்த இலை வந்து மொத நாளே விழுந்துருச்சு. விழுந்து அந்த செடியெல்லாம் விழுந்துருச்சு. இருந்தாலும் பெஹ்ரான் வந்து தான் மாஸ்டர் பீஸ வரைஞ்சு, அந்த இலை எப்படி இருந்துச்சோ அந்த மாரி உங்களுக்கு வரைஞ்சு, அந்த இடத்துல பெயிண்டிங் வச்சிருக்காரு. ஸோ, இதனால அவரு இத்தன நாளா வரைஞ்சு உங்களுக்கு 2 நாளா மேல வச்சதுனால, அந்த மழையும், தண்ணீலயும் அவரு வரைஞ்சனால அவருக்கு நிமோனியா காய்ச்சல் வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி, அவருடைய மாஸ்டர் பீஸ வந்து யாரு பெஹ்ரானோட மாஸ்டர் பீஸ் வரைஞ்சு தான் கடைசி வந்திருக்கான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதோட வந்து நமக்கு லாஸ்ட் லீஃப் அந்த கதை முடியுது. இது ஜெனரலா நீங்க பார்த்துக்கோங்க. இதுக்குள்ள ரொம்ப டீப்பாலாம் போமாட்டான். உங்க கேட்டா அப்படின்னா, இந்த லாஸ்ட் லீஃப் இந்த கதை எழுதுனோட ஆத்தர் என்னன்னு கேட்பான். ஓ. ஹென்ரின்னு. அத தாண்டி கேட்டா, அவர் என்ன நேஷனாலிட்டி பிலாங் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். அவர் அமெரிக்கா சார்ந்தவரு. அத தாண்டி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, இதோடைய இந்த ஸ்டோரில இருக்கக்கூடிய என்னென்ன கேரக்டர்லாம் வருதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே. கேரக்டர் வந்து ஷூயி வருவாங்க, ஜான்சி வர்றாங்க, அதே மாரி பெஹ்ரான் வர்றாங்க. போன தடவ என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, யார் வந்து யார கேட்டா? அதாவது யார் நோய்வாய்ப்பட்டிருந்தா, யார் வந்து பார்த்துட்டா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது நோய்வாய்ப்பட்டது வந்து ஜான்சி. அவங்களுக்கு ஹேர் எடுத்து பார்த்தது வந்து ஷூயி. ஓகேவா? இந்த 3 கேரக்டர் ஷூயி, ஜான்சி, பெஹ்ரான் அவரும் பெயிண்டர் 3 பேர் இருக்காங்க. இதுக்கடுத்து டாக்டர் ஒருத்தவங்க வர்றாங்க. ஓகேவா? இத தாண்டி என்ன வரும்னா, நிமோனியா அந்த காய்ச்சல் பத்தி சொல்றாங்க. அவங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். எந்த பில்டிங்னா 3 ஸ்டோரி இந்த 3 மாடி அடுக்கு கட்டடத்துல அவங்க இருக்காங்க. இந்த மாரி ஜெனரலா பார்த்துக்கோங்க. என்ன பிக்சர் வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஜான்சியோட மாஸ்டர் பீஸ் என்ன அந்த பே ஆஃப் நேப்பிள்ஸ் வரையணும் அப்படின்றது அவங்களோட மாஸ்டர் பீஸ். இந்த மாரி அது மெயின் கேரக்டர் பார்த்தோம். இத தாண்டி ரொம்ப டீப்பாலாம் உள்ள போமாட்டோம். ஓகேவா? அது ஜெனரலா தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பான். நெக்ஸ்ட் டாபிக் போறோம். என்ன அப்படின்னா, ஹவ் த கேமல் காட் இட்ஸ் காம்ப் அப்படின்னா, எப்படி வந்து ஒட்டகத்துக்கு தன்னுடைய பின்னாடி அந்த முதுகுல வந்து அந்த திமில் பெருசா வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த டாபிக்கான எழுதின ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ருடியார்ட் கிப்ளிங் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஓகேவா? அந்த ருடியார்ட் கிப்ளிங் அப்படின்னு யாரு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பிரிட்டிஷ்
இங்கிலீஷ் ஒரு ஆத்தர் இவர். என்ன அவர் பேசிக் பார்த்தீங்கன்னா, ருடியார்ட் கிப்ளிங் ஆஃப் ஈஸ்ட் இஸ் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இஸ் வெஸ்ட் அண்ட் நெவர் த ட்வைன் ஷால் மீட் ஃபேம் வாஸ் born in பாம்பே in 1865. ஓகேவா? கிழக்கு கிழக்கு தான் மேற்கு வந்து சில புக் எழுதியிருக்காரு. இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா பம்பாயில பிறந்தார். 1865ல பம்பாயில பிறந்தாரு. பிறந்தது பம்பாய் தான். ஆனா இவர் வந்து யார் அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் சார்ந்தவர். அதனால இவர் பம்பாயில பிறந்தகாண்டி இவர் இந்தியன் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தா நீங்க போட்டுறாதீங்க. இவர் வந்து பிரிட்டிஷ் சார்ந்தவர். அப்படிதான் ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. இவர் எழுதின முக்கியமான புத்தகம் பாத்தீங்க அப்படின்னா ஜங்கிள் புக் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை நினைச்சிருக்காங்க வால்ட் டிஸ்னி வந்து அந்த ஜங்கிள் புக்ன்ற படமாவே எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதனால ஒரு ஃபேமஸ் புக் வந்து பாத்தீங்கன்னா ஜங்கிள் புக்னு எழுதியிருக்காரு. ஓகே. கிப்ளிங் வாஸ் அவார்டட் த நோபல் பிரைஸ் இன் 1902. இவரோட திறமைக்கான என்ன சொன்னா 1902ல இருந்து லிட்டரேச்சர்ல இவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அண்ட் ஹி வாஸ் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்மேன் டு வின் த பிரைஸ். இவர் தான் முதல் இங்கிலீஷ்மேன். நான் சொன்னோம்ல இங்கிலீஷ்மேன்ல வாங்கின முதல் நோபல் பிரைஸ் இவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ இவர் வந்து பிரிட்டிஷை சார்ந்தவர். ப்ராலிஃபிக் ரைட்டர் ஈவன் ஆஃப் barak room ballad and popular poems. If he became a recluse after the death of his son, Kipling died in 1936. அதாவது இஃப்ன்ற போய் எழுதியிருக்காரு. இவர் மகன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்ற ரொம்ப உடைஞ்சு போய் கடைசி 1936ல இறந்துட்டாரு. ஓகேவா? ருடியார்ட் கிப்ளிங் வந்து ஜென்ரல் அவனுக்கு ஒரு ஓரியோ கொடுத்துருக்காங்க. அவ்வளவு ரொம்ப எல்லாம் இல்ல. என்ன கேட்டாங்க அப்படின்னா எழுதின புக்கு ஞாபகம் ஈஸ்ட் இஸ் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இஸ் வெஸ்ட் அண்ட் நெவர் த ட்வைன் ஷால் மீட் அப்படின்னு ஞாபகம். எங்க பிறந்தாருன்னு கேட்டாங்கன்னா பம்பாயில பிறந்திருக்காரு. 1865ல பிறந்திருக்காரு. அதை எழுதின புத்தகம் பேர் என்ன கேட்டீங்கன்னா ஜங்கிள் புக் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வால்ட் டிஸ்னி வந்து என்ன ஃபிலிம் ஜங்கிள் புக் மாத்திருக்காங்க. வேற நோபல் பிரைஸ் வந்து 1902ல அவர் வாங்கியிருக்காரு. எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு லிட்டரேச்சருக்கு வாங்கியிருக்காரு. அது மூலம் இவர் தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்மேன் இந்த நோபல் பிரைஸ் வாங்குறதுல. ஓகேவா? இதை தாண்டி எடுத்தா அப்படின்னு நிறைய என்ன சொல்றது பேட்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. அதே மாதிரி போயம் இஃப்ன்ற ஒரு போயம் எழுதியிருக்காரு. இவர் மகன் இறந்ததுக்கு அப்புறம் வந்து இவர் மனசு ரொம்ப உடஞ்சு போய் 1936ல இவரும் இறந்துட்டார். ஓகேவா? இதுதான் ருடியார்ட் கிப்ளிங்கை பத்தி ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன். இவன் நம்ம ஹவு த கேம்பிள் காட் இட் கேம்ப் அப்படின்னு போவோம். இது உங்களுக்கு பேஜ் பை பேஜ் வரிசையா கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த வரிசையா கொடுத்துற உங்களுக்கு நீங்க படிக்கின்றக்காண்டி உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஜென்ரல் வச்சு ஒரு ஓவரா உங்களுக்கு கதை சொல்லிடுறேன். இதை வச்சு உங்களுக்கு ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரி வந்து உங்க லைன் பை லைன் கேட்க மாட்டேன் அந்த அளவுக்கு. நீங்க கதையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படி கதை சொல்றேன் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு தடவை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி செட் ஆயிரும். இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் தி இயர் அப்படின்னா இப்பதான் முத வந்து உலகம் புதுசா பிறக்குது. ஓகேவா? அந்த உலகம் வந்து புதுசா பிறக்கனால அனிமல்ஸ் ஆர் ஜஸ்ட் பிகினிங் டு ஒர்க் ஃபார் மேன். அப்ப என்ன செய்யணும் விலங்குகள் எல்லாம் மனிதனுக்காண்டி வேலை பார்க்குது. ஓகேவா? அந்த விலங்குகள் எல்லாம் மனிதன் வேலை பார்க்க ஆரம்பிக்குது. இப்பதான் உலகம் புதுசு. எல்லாம் அனிமல்ஸ் வந்து மனிதனுக்கு வேலை ஆக்குது. ஆனா ஒரே ஒரு ஒட்டகம் மட்டும் என்ன செய்யுது அப்படின்னா he lived in the middle of howling desert. எந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா howling desert அப்படின்ற இடத்துல இந்த ஒட்டகம் இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒட்டகம் வந்து he did not want to work and besides he was a howler himself. அப்படின்னா அங்க என்ன செய்யற அந்த ஒட்டகம் வந்து ஹவுலிங் டெசர்ட்ல இருக்கு. இது வந்து வேலை செய்ய விரும்பல அந்த ஒட்டகம். ஸோ அது மட்டும் இல்லாம ஹவுல் அப்படின்னா அந்த சவுண்டோட ஹவுல் அப்படின்ற சவுண்ட் இருக்குல்ல அந்த சவுண்ட் தான் ஹவுலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ he ate stick and thorns and thorn mix and milkweed and prickles, most scrutinizing idle, and when anybody spoke to him and said hum, just hum and no more. ஓகேவா? அந்த கேமல் பாத்தீங்கன்னா அந்த எங்க இருக்கு அப்படி அந்த கேமல் வந்து டெசர்ட்ல இருக்கு. ஹாலிங் டெசர்ட்ல இருக்கு. என்ன சாப்பிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க சில முற்கள் அந்த மில்க்வீட் அப்படின்னா அந்த டெசர்ட்ல கிடைக்கக்கூடிய சில அந்த புற்களையும் சாப்பிட்டு என்ன சொல்லுது அந்த கேமல் இருக்கு. யாராவது அதுட்ட போய் ஏதாவது பேச்சு கொடுத்து அப்படின்னு ஜஸ்ட் என்ன ஹம் அப்படின்னு மட்டும் சொல்லு. வேற எதுவும் அந்த கேமல் பேசாது. ஓகேவா? அதை சொல்லிட்டு இப்ப என்ன செய்யும் ஃபர்ஸ்ட் யாரு ஹார்ஸ் வந்து மண்டே மார்னிங் என்ன செய்யுது நேரா போய் கேமல்கிட்ட போய் சொல்லுது. கேமல்கிட்ட போய் இந்த மாதிரி வா நம்ம என்ன மாதிரி என்ன செய்யுங்க மண்டே மார்னிங் கேமல் கம் அவுட் அண்ட் ட்ரோல் லைக் ரெஸ்ட் ஆஃப் அஸ். முதல்ல திங்கக்கிழமை காலையில என்ன செய்ய குதிரை போய் கேமல்கிட்ட சொல்லுது வா எங்களை மாதிரி நீ வந்து இழுத்துட்டு போ ட்ரோல் லைக் ரெஸ்ட் ஆஃப் அஸ் எங்களை நீ இழுத்து வேலை பாரு அப்படின்னு சொன்னேன். கேமல்கிட்ட வந்து ஹம் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இப்போ என்ன குதிரை போய் அந்த மனிதன்கிட்ட சொல்லுது இந்த மாதிரி ஹம்ப் அப்படின்னு கேமல் சொன்னதான். அதுக்கடுத்து நாய் என்ன செய்யுது ஒட்டகத்தை வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா கேமல் கம் அண்ட் ஃபெச் அண்ட் கேரி லைக் த ரெஸ்ட் ஆஃப் அஸ். அப்படின்னா வா எல்லாமே நீ என்ன செய்யும் ஃபெச்னா அதை கடிச்சு தூக்கிட்டு தூக்கி வேலை செய்ய அந்த ஃபெச் அப்படின்னா வாயில கடிச்சு தூக்கி வேலை செய்ய அப்படின்னு சொல்லி டாக் வந்து கேமல்ல சொல்லுது. கேமல் இதை கேட்டுட்டு ஹம்ப் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டுட்டு டாக் வந்து திருப்பி மேன்ட்ட போய் சொல்லுது. ஓகேவா? இதுக்கு அடுத்து லாஸ்ட் என்னது ஆக்ஸ் வந்து என்ன சொல்லுது கேமல்கிட்ட மறுபடியும் கேமல்கிட்ட என்ன சொல்லுது கேமல் கம் அண்ட் ப்ளோ லைக் ரெஸ்ட் ஆஃப் அஸ். அப்படின்னா கேமல்கிட்ட வந்து ஆக்ஸ் வந்து வா எங்களை மாதிரி நீ என்ன செய்ய உழுது அந்த நிலத்துல இருந்து ப்ளோ அப்படின்னா உழுது நீ வேலை செய் அப்படின்னு சொன்னேன்.
பதிலுக்கு அந்த கேமல் என்ன செய்யும், ஆக்ஸை பார்த்துட்டு ஹம்ப் அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் மேன்ட்ட போய் இந்த ஆக்ஸ் வந்து சொல்லுது. ஓகேவா? ஆஃப்டர் at the end of the day the man called the horse and dog and ox together and said, ஓகேவா? ஒரு நாளோட கடைசி என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த மேன் வந்து இந்த குதிரை, ஹார்ஸ், டாக் அண்ட் ஆக்ஸ் மூணையும் கூப்பிட்டு என்ன சொன்னீங்க, 3 ஆஃப், அதாவது 3 பேர் என்ன கேட்டீங்க அப்படின்னா, உலகம் வந்து நமக்கு ரொம்பவும் புதுசு. ஓகேவா? அதுவும் இல்லாம அந்த டெசர்ட் வந்து என்ன சொல்றது, ஹம்பிங் திங் இந்த டெசர்ட் வந்து நாட் ஒர்க் அப்படின்னா, அந்த கேமல் வந்து ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அது நம்ம இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நீங்க வந்து டபுள் டைம் இதுக்கு பதிலாக ஒர்க் பண்ணுங்க, அந்த கேமோட ஒர்க்கையும் சேர்த்து நீங்க செய்ய டபுள் டைம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இதை கேட்டு இந்த 3 பேர் என்ன, அந்த குதிரை, அந்த நாய், அந்த ஆக்ஸ் 3 என்ன செய்யும், 3 பேர் கடுப்பாயிடுறாங்க. கடுப்பா என்ன செய்றாங்க, இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பார்த்துட்டு இருக்கப்ப அப்படியே அந்த கேமல் அங்கே கிராஸ் ஆகி போகுது. இதை பார்த்துட்டு அந்த கேமல் என்ன செய்யும், ஏதோ இந்த மில்க் எடுக்கல, அந்த முள்ளை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இந்த 3 பேரை பார்த்து சிரிச்சுட்டு ஹம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமல் போயிருச்சு. எங்க இந்த பேசிட்டு இதை பார்த்துட்டு. இப்போ என்ன இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கப்ப சடனா டிஜின் அப்படின்னு ஒரு கேரக்டர் வராங்க. டிஜின் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெசர்ட் இருக்குல்ல, எல்லா டெசர்ட்டோட இன்சார்ஜ் அது வந்து டிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜின்னா ஒரு மெஜிஷியன் கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எப்படி டிஜின் வரும் அப்படின்னா, க்ளவுட் ஆஃப் டஸ்ட் அப்படின்னா அப்படியே இந்த சூறாவளி காத்து தூசியெல்லாம் சுழந்துட்டு வரும், அந்த மாதிரி சுழண்டுட்டு வரும். ஏன் அப்படின்னா அது ஒரு மேஜிக். அந்த மாதிரி டிஜின் வந்து சடனா வந்துட்டு இருக்கு. வந்துட்டு இருக்க பண்ண செய்யும் அப்படின்னா, இந்த 3 பேரை பார்த்துட்டு அப்படியே நிக்குது. டிஜின் நின்னோடனே, டிஜின் ஆஃப் ஆல் டெசர்ட் செட் த ஹார்ஸ், இஸ் இட் ரைட் ஃபார் எனி ஒன் டு பி ஐடல் வித் த வேர்ல்டு சோ நியூ அண்ட் ஆல். இப்போ டிஜின் வந்து 3 பேர் பக்கத்துல நின்னோடனே ஹார்ஸ் வந்து டிஜினை பார்த்து சொல்லுது, உலகம் வந்து புதுசா இருக்கப்ப எல்லா பேரும் வேலை செய்யணும்ல, வேலை செய்யாம சும்மா இருக்க நல்லதா அப்படின்னு சொல்லி ஹார்ஸ் வந்து டிஜின்ட்ட கேட்குது. அப்ப டிஜின் என்ன சொல்லுது, சர்டைன்லி நாட், அப்படிலாம் இல்லை, கண்டிப்பா வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப இந்த ஹார்ஸ் என்ன செய்யுது, டிஜிட்டை கம்பைன் பண்ணுது. ஹவுலிங் டெசர்ட் அப்படின்னா, அந்த டெசர்ட்ல ஒரு ஹவுலிங் இருக்கு அப்படின்னா அந்த ஒட்டகத்தை சொல்லுதுதான். அந்த ஒட்டகத்தை பார்த்து சொல்லு, அது வேலையை பார்க்க மாட்டுக்கு, அதோட வெளித்தோட்டம் சொல்றப்ப அது கழுத்து நீட்டமா இருக்கக்கூடிய, அந்த கால் பெருசா கூடிய அந்த ஒட்டகம் வந்து என்ன செய்யுது, திங்கக்கிழமையில இருந்து வேலை பார்க்க மாட்டுக்கு. ஓகேவா? ஹி ஓன் ட்ரோட் அப்படின்னா நீ வண்டி இழுக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஹார்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுது. அதுக்கடுத்து அந்த வெல் செட் த டிஜின் விசிலிங் தி மை கேமல் ஃபார் ஆல் கோல்ட் இன் அரேபியா, வாட் டஸ் ஹி சே அபவுட் இட் அப்படின்ட்டு அந்த கேமல் வந்து நீங்க இந்த மாதிரி போய் சொன்னீங்களா, அரேபியால தங்கமா கருதக்கூடிய அந்த கேமல்கிட்ட போய் நீங்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்டப்ப, அப்ப என்ன சொல்லுது, நாங்க சொன்னோம், அது என்ன சொல்லுது அப்படின்னா ஹம்ப் அப்படின்னு தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, டாக் போய் சொல்லுது, இந்த மாதிரி நான் போய் சொன்னேன் ஹம் அப்படின்னு தான் சொல்லுது. அது ஓன் ஃபிச் அண்ட் கேரிட், எதுவும் தூக்கிட்டு வேலை செய்ய மாட்டுக்கு. அதே மாதிரி என்ன சொல்லுது, அந்த ஆக்ஸும் சொல்லுது, ஆமா நான் போய் சொன்னேன், அது ஹம்ப் அப்படின்னு தான் சொல்லுது, அது நிலத்தை உழுவ மாட்டுன்னு சொல்லி 3 பேரும் 3 விதமா டிஜின் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதை கேட்டு டிஜின் என்ன சொல்றாங்க, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சூறாம காற்று மாதிரி சுழண்டு தூசி மாதிரி சுழண்டு போயிட்டு எங்க போய் நிக்குது அப்படின்னா, கேமல் டெசர்ட்ல ஃபுல்லா தேடி பார்க்குது. அந்த ஒரு இடத்துல வந்து கேமல் வந்து தண்ணியில வந்து தன்னுடைய உருவத்தை ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்த்துட்டு அந்த கேமல் வந்து ஆச்சரியம் அப்படின்னு நின்னுக்கிட்டே இருக்கு. ஓகேவா? இப்ப தண்ணி குடிக்கிற இடத்துல கேமல் வந்து தண்ணியில வந்து தன்னோட உருவத்தை பார்த்துட்டு இருக்கு. பக்கத்துல போய் டிஜின் இருந்தோடனே டிஜின் என்ன சொல்லுது, மை லாங் அண்ட் பபிளிங் ஃப்ரெண்ட், என்னுடைய சிறந்த தோழனே, ரொம்ப நாள் தோழனே, வாட் இஸ் திஸ் ஐ ஹியர் ஆஃப் யூ டூயிங் நோ ஒர்க் வித் த வேர்ல்ட் சோ நியூ அண்ட் ஆல். நான் என்ன கேள்விப்பட்டேன், நீங்க வேலையை பார்க்கறது இல்லையாம்ல, உலகம் இப்போ புதுசா இருக்கு, அதனால நீங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டோன்னே, இதை கேட்டோன்னே கேமல் சொல்லுது ஹம் அப்படின்னு சொல்லுது, இந்த வேர்டை கேட்டோன்னே. இதை டிஜின் சேட் டவுன் வித் ஹிஸ் செயின் ஹிஸ் கேன், கண்ணத்துல கை வச்சுட்டு அப்போ உட்காந்து பெரிய மேஜிக் ஏதாவது இருக்கான்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கு. ஓகேவா? இதை யோசிச்சுட்டு பார்த்தேன்னு சொல்லி, யூ கிவன் த 3 எக்ஸ்ட்ரா ஒர்க் எவர் சின்ஸ் மண்டே மார்னிங் ஆல் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் யூ scrutining analyst said the digin and he went on one thing magic with his chin his hand. ஓகேவா? கண்ணத்துல கை வச்சு யோசிச்சுட்டு என்ன சொல்லுது, கேமரா பார்த்து டிஜின் சொல்லுது, நீ வந்து சின்ஸ் மண்டேல இருந்து 3 நாள் நீ வேலை பார்க்கல, ஸோ வந்து நல்லதில்லை அப்படின்னு சொன்னோன்னே, இதை கேட்டு மறுபடியும் அந்த கேமரா ஹம்ப் அப்படின்னு சொல்லிட்டுனே இதை பார்த்து கடுப்பாய் டிஜின் என்ன சொல்லுது வந்து, திரும்ப திரும்ப அந்த மாதிரி முட்டாள்தனமா ஹம்ப் பண்ணி சொல்லாது, இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அந்த கேமலை பார்த்து டிஜில் என்ன சொல்லுது, உன் முதுவை பார்த்தியா, முதுகுல வந்து எதுக்கு ஒரு பெருசா இருக்குன்னு தெரியுது அப்படின்னு கேட்டோன்னே, கேமல் சொல்லுது எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்றப்ப அந்த டிஜின் சொல்லுது, அந்த ஏன் உனக்கு முதுகு வந்து பெருசா இருக்கு அப்படின்னா, நீ வந்து 3 நாள் வேலை செய்யல, அதனாலதான் உனக்கு அந்த முதுகு வந்து பெருசா இருக்கு. ஓகேவா? நீ வேலை செஞ்சாதான் அந்த வளர உனக்கு சுருங்கும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப கேமல் சொல்லுது, ஐயோ இப்போ நான் வளர்ந்துட்டா போனா என்ன சொல்றது, எனக்கு அசிங்கமா போயிருமே அப்படின்னு சொன்னேன். இல்ல, எல்லாம் வந்து ஒரு காரணத்துக்காண்டி அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. ஸோ உனக்கு ஒரு காரணத்துக்காண்டி தான் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. இதனால என்ன அப்படின்னா, நீ 3 நாள் வந்து சாப்பிடாம வேலை பார்க்கலாம், உனக்கு அந்த ஹம்ப் இருக்குல்ல அது உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு டிஜின் வந்து அந்த கேமல்கிட்ட சொல்லுது,
ஸோ என்ன செய்ய, நீ வந்து போய் வேலை பாரு, 3 நாள் விட்ட போய் நீ என்ன செய்ய, போய் வேலை பாருன்னு சொல்லிட்டு ஹம்ப் யுவர் செல்ஃப் சொல்லிட்டு வேலை பார்க்க சொன்னோன்னே, அன்னையிலேருந்து கேமரா என்ன செய்யுது, வேலை பார்க்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் உலகம் ஆரம்பிச்சப்போ ஒரு 3 நாள் மிஸ் பண்ணதுல, அந்த மிஸ் பண்ண 3 நாள இன்னைக்கு வரைக்கும் அந்த கேமரால என்ன சொல்லுது, சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அதனால தான் அந்த கேமல் முதுகுல அந்த ஹம்ப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆத்தர் நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் அந்த ஜஸ்ட் நம்ம சொன்ன கதை. இந்த ஹவ் த கேமல் காட் இட் ஹம்ப் அப்படின்ற கதை இதோட முடியுது. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். இது எப்படி கேட்பாங்க, கொஸ்டின் எப்படி ரைஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஹவ் த கேமல் காட் இஸ் ஹம்ப் அப்படின்னு கேட்கிறப்ப, இதோட ஆத்தர் யாருன்னு கேட்கலாம். ஆத்தரோட நேஷனாலிட்டி யாருன்னு கேட்கலாம். அந்த ஸ்டோரியோட ஆத்தர் அதோட நேஷனாலிட்டி யாருன்னு கேட்கலாம். அதை தாண்டி கேட்டாங்கன்னா என்ன கேரக்டர்லாம் வராங்க. உதாரணம் சொல்லிட்டு ஹார்ஸ் வந்திருக்கு, டாக் வந்திருக்கு, ஆக்ஸ் வந்திருக்கு, டிஜின் அப்படின்னு கேரக்டர் வந்திருக்கு, மேன் வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த கேரக்டரை பத்தி எல்லாம் கேட்கலாம். ஓகேவா? இதை தாண்டி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, எப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னப்ப, மண்டே மார்னிங் திங்கட்கிழமை காலையில வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. எத்தனை வந்து கேமல் வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னு கேட்டாங்கன்னா, 3 நாள் வந்து கேமல் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஹார்ஸ் வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னு, இந்த த்ரோட் வந்து என்ன மாதிரி இழு அப்படின்னு சொல்லுச்சு. டாக் என்ன சொல்லுச்சுன்னா, ஃபெச் என்ன மாதிரி வாயில் கவ்விட்டு வேலை செய் அப்படின்னு சொல்லுச்சு. ஆக்ஸ் என்ன சொல்லுச்சு, ப்ளோ என்ன மாதிரி உழுவு அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி சொல்ல. அதை தாண்டி வேற ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, இந்த டிஜின் இருக்குல்ல, டிஜின் வந்து எப்படி வந்துச்சு, இந்த மேஜிக் மேலே இந்த க்ளவுட் ஆஃப் டஸ்ட் மாதிரி சுழண்டு சுழண்டு வந்துச்சு, அந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி ஜென்ரலிஸ்டிக்கா அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஈஸியா நீங்க அத வந்து டாபிக் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்தா ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். உங்களுக்கு திருப்பி ஒருக்கா அந்த கதைய ஒருக்கா பார்த்துட்டு, பிடிஎஃப் ஃபார்மட்ல கீழ குடுத்துருப்போம். ஒருக்கா ரீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெனரல் ஈஸியா உங்களுக்கு இந்த இதுலருந்து எந்த டாபிக், எந்த கொஸ்டின் இருந்தாலும் அந்த டாபிக் வந்து நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இதோட வந்து நமக்கு மாடல் 23 முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் IKLAS ஆன்லைன் அகாடமி.